சித்தர் திருமூலர் தொடர்கிறது. திருமந்திரத்தின் மையச் செய்தி. திருமூலர் ஒரு தெய்வீக உடம்புடன் பல யுகங்கள் தான் வாழ்ந்ததாக சொல்கிறார். செப்புஞ் சிவாகமம் என்னும் அப்பெயர் பெற்றும் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்றுன் தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் எழுகோடி யுகம் இருந்தேனே. பாடல் 74. சிவனுடைய திருவடி நிழலை அடைந்து சிற்றம்பலத்தே அவன் ஆடுகிற திருக்கூத்தை கண்டு ஒப்புயர்வற்ற வகையில் 7 கோடி யுகங்கள் வாழ்ந்திருந்தேன். யுகம் என்பதற்கான விளக்கத்தை அத்தியாயம் 2 குறிப்பு எண் 24 காண்க. இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன் இமையவர் ஏற்றும் பதத்தே இருந்தேன் என் நந்தி இணையடி கீழே. பாடல் 80. எண்ணற்ற கோடி ஆண்டுகள் இந்த உடம்போடே கருக்கழியாமல் வாழ்ந்திருந்தேன். நான் இருந்த அந்த இடம் இரவு பகல் என்ற பேதங்கள் அற்றது. அந்த இடம் இமையவரான தேவர்கள் இடம். அந்த இடம் என் தலைவனாகிய சிவனின் திருவடிக்கீழ். நந்தி அருளாலே மூலனை நாடிப்பின் நந்தி அருளாலே சதாசிவ நாயினேன். நந்தி அருளால் மெய் ஞானத்துள் நண்ணினேன். நந்தி அருளாலே நானிருந்தேனே. பாடல் 92. என் குருவான சிவனின் அருளால் மூலனை நாடினேன். அவனது அருளால்தான் நான் இருந்தேன். இந்த பாடலில் மூலன் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உறையும் குண்டலினி ஆற்றலை குறிப்பதாகவும், திருமூலர் கூடு விட்டு கூடு பாய்வதற்கு உடம்பு தந்த மூலன் என்ற இடையனை குறிப்பதாகவும் இரு பொருள்பட அமைந்துள்ளது. இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அருக்கனுஞ் சோமனும் ஆரலல் வீச உருக்கிய ரோமம் ஒளிர்விடுந் தானே. பாடல் 93. இருக்க வேண்டுமென்று முயன்றால் எண்ணற்ற கோடி ஆண்டுகள் இருக்கலாம். மூலாதாரத்துக்குள் இருக்கிற சூரியனும் சந்திரனும் உண்டாக்குகிற தகிப்பில் மயிர்கள் ஒளி வீசும். நமன்வரின் ஞானவாள் கொண்டே எறிவன் சிவன்வரின் நானுடன் போவது திண்ணம். பவம் வரும் வல்வினை பண்டே யறுத்தேன் தவம் வருஞ் சிந்தைக்கு தானெதி ராரே. பாடல் 2968. யமன் வந்தால் அவன்மேல் ஞானம் என்ற வாளை வீசி தாக்குவேன். சிவன் வந்தாலோ என் தலைவன் வந்தான் என்று அவனுடன் போவேன். பயன்களை தந்து தந்து கட்டி வைக்கிற வல்வினையை பண்டை நாளிலேயே அறுத்துவிட்டேன். என்னுடைய இந்த தவ முயற்சிக்கு எவர் தடை போடக்கூடும்? பிணக்கரு தான்பிணி மூப்பரு தென்னும் கணக்கருந் தாண்டனன் காணந்தி என்னை. பிணக்கரு தென்னுடன் முன்வந்த துன்பம் வணக்கலுன் ரேன்சிவம் வந்தது தானே. பாடல் 2974. வாழ்வின் பிணக்குகளை அறுத்தான். தளர வைக்கும் மூப்பினை அறுத்தான். நாட்களை எண்ணி கழிக்கிற கணக்கை அறுத்தான். என் நந்தி காண். இதற்காக நான் செய்தது என்ன? எனக்குள் இருந்த ஆசை என்கிற பிணக்கை அறுத்தேன். அதன் விளைவாக என்னை காலங்காலமாக பற்றி தொடர்ந்து வந்த துன்பம் என்னை வணங்குமாறு செய்தேன். சிவன் என்னுடைய விசாலத்தை விசாரித்து கொண்டு வந்து சேர்ந்தான். தானவ நாகும் சமாதிகை கூடினால் ஆன மலமரும் அப்பசு தன்மைப்போம். ஈனமில் காயம் இருக்கும் இருநில தூணங்கள் 8 மொழித்தொன்று ஓர்கட்கே. பாடல் 2320.
தான், அதாவது ஆன்மீக சாதனையை மேற்கொண்டிருப்பவன் அவன், அதாவது இறைவன் ஆகின்ற நிலை வந்து எய்துமானால் உயிரின் மீது படிந்து கிடக்கிற ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மலங்கள் அறும். அதனால் கட்டுப்பட்டு கிடக்கிற நம்முடைய பசுத்தன்மை போகும். அவனோடு ஒன்றுகிறவர்களுக்கு உடம்பானது 8 குறைகளையும் ஒழித்து தூய உடம்பாக நீடித்திருக்கும். தானவனாகிய ஞான தலைவனை, வானவ ராதியை, மாமணி சோதியை, ஈனமின் ஞான திண்ணருட் சக்தியை, ஊனமி லான்தன்னை யூனிடை கண்டதே. பாடல் 2324. பசுத்தன்மையை கைவிட்டு தூய்மை பெற்றவர்களோடு ஒன்றுகிறவனும் வானவர்களின் தலைவனும் தூய மணியின் ஒளி போன்றவனும் ஆன சிவனையும் அவனது சக்தியையும் இந்த உடம்பிலேயே கண்டேன். ஒன்றினின்றுள்ளே யுணர்ந்தேன் பராபரம், ஒன்றினின்றுள்ளே உணர்ந்தேன் சிவகதி, ஒன்றினின்றுள்ளே உணர்ந்தேன் உணர்வினை, ஒன்றினின்றே பல ஊழிகண்டேனே. பாடல் 2953. அவ்வாறு ஒன்றினின்று பராபரத்தை உணர்ந்தேன். சிவகதி என்ற நிலையில் விளைவனவற்றை உணர்ந்தேன். இவற்றை எல்லாம் உணர்வது எது என்பதை உணர்ந்தேன். பல ஊழி காலங்கள் கண்டு வாழ்ந்திருந்தேன். மாலை விளக்கும் மதியமும் ஞாயிறுஞ் சால விளக்குந் தனிச்சுடர் அண்ணலுள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள்புகு தானை விளக்கி யுடனிருந் தானே. பாடல் 1529. என் உள்புகுந்த அண்ணல் ஞானத்தை விளக்கி ஞானத்தின் பயனான தன்னை விளக்கி என்னுடன் இருந்தான். காயாதி பூதங் கலைகால மாயையில் ஆயாதகல அறிவொன் றனாதியே, ஓயா பதியதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலு மாவே. பாடல் 643. உடம்பு, உடம்பை உருவாக்குகிற பூதங்கள், கலை, காலம், மாயை என்று இவற்றோடு ஒன்றாமல் அகலும்போது அனாதியான சிவபெருமானிடத்தில் அறிவு ஒன்றும் முடிவற்ற உண்மையனாகிய சிவனோடு ஒன்றினால் வீயா பரகாயம் பெறலாம். வீயா பரகாயம் என்பது இரவாத அருள் உடம்பாகும். யோகத்தால் கைவசப்படும் 8 சித்திகளுள் வியா பராகாயத்தை அடைதலும் ஒன்று. இதனை கூறும் திருமந்திரங்கள்: அனிமாதி சித்திக லானவை கூறில், அணுவில் அணுவின் பெருமையில் நேர்மை, இணுகாத வேகார் பராகாய மேவல், அணுமை தனையெங்குத் தானாக லென்றேற்றே. அனிமாதி சித்திகள் எவை என்றால் நுண்மை, பருமை, விண்தன்மை, மென்மை, விரும்பியதை அடைதல், கூடுவிட்டு கூடுபாய்தல், எங்கும் நிறைதல், கவர்ச்சி என்ற 8ஆகும். மரணஞ் சரைவிடல், வன்பர காயம், இரணஞ் சேர்பூமி இறந்தோர் கழித்தல், அரணன் திருவுர வாததன்மூ வேளாங், கரனுறு கேள்வி கணக்கறிந் தோனே. பாடல் 706. மூவேழு கேள்விகளின் கணக்கை அறிந்தவன் ஆதன், அதாவது ஆத்மா, மரணம், மூப்பு இவற்றிலிருந்து விடுபட்டவராகிறான். அழியாத உடம்பு பெறுகிறான். இறந்தவர்களுக்கு நற்கதி அளிக்கும் வல்லமை பெற்றவனாகிறான். நன்றி, வணக்கம்.